உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஒரு கன மீட்டர் ஹைட்ரஜன் எரிபொருளில் 600 கிலோமீட்டருக்கு அதிக தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட ஹைட்ரஜன் வாகனத்தை வடிவமைத்து கோவை கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். எதிர்கால வாகன தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் கோவை குமரகுரு கல்வி நிறுவன மாணவர்கள் உருவாக்கிய ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்த முன்மாதிரி வாகனம் சர்வதேச அளவில் நடைபெறும் புகழ்பெற்ற 41வது செல் இகோ மேரத்தான் ஆசிய பசிபிக் போட்டியில் பங்கேற்க உள்ளது. மிக குறைந்த எரிபொருளில் அதிக ஆற்றல் திறன் கொண்ட வாகனங்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான இந்த போட்டி இம்மாதம் 21 முதல் 25 வரை கத்தார் தலைநகர் தோக்காவில் உள்ள லூசைல் சர்வதேச சர்க்கியூட்டில் நடைபெறுகிறது. மாற்று மற்றும் நிலைத்தன்மை கொண்ட எரிபொருள் தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கும் இந்த போட்டியில் ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் ஒரே அணியாக கோவை மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 14 மாணவர்கள் அடங்கிய டீம் ரீனியூ அணி ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் புதிய முன்மாதிரி வாகனத்தை முழுமையாக தாங்களே வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. இந்த வாகனத்தின் அறிமுக நிகழ்வு கோவை சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. 45 கிலோ எடை கொண்ட இந்த வாகனம் 1 கன மீட்டர் ஹைட்ரஜனை பயன்படுத்தி 600 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த எரிபொருளில் அதிக மைலேஜ் பெறுவதையே அடிப்படையாக கொண்டு இந்த வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. கோவை மாணவர்களின் இந்த முயற்சி இந்தியாவின் மாற்று எரிபொருள் ஆராய்ச்சி மற்றும் பசுமை வாகன வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பாக கருதப்படுகிறது. வெஹிக்கிளை வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி, ஸோ நாங்கள் இது ஒரு 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இது எல்லாமே இன்ஹவுஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதாவது காலேஜ்லேயே தான் எல்லா பார்ட்டியுமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் பசால் ஃபைபர்னு சொல்லி ஒரு ஃபைபர். அது என்ன அப்படின்னா, இந்த எரிமலையிலேருந்து வர எரிகுழம்பு அதுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகி அது ஒரு பசால்ட் மாதிரி ஒரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அந்த பாறையிலேருந்து எடுக்கிற ஃபைபர் தான் இந்த பசால் ஃபைபர். ஸோ எல்லா மற்ற டீம்ஸ் எல்லாமே கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் ஃபைபருங்கிறது ஒரு கார்பன்லேருந்து எடுக்கிற ஒரு ஃபைபரில் இருக்கும். ஸோ அது ரொம்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது சஸ்டைனபிளாக இருக்காது. அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃபைபர் தேடும்போது அப்போ தான் எங்கள் டீம் செலக்ட் பண்ணது பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது கார்பன் ஃபைபருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். பட் நாட் ஆக்சுவலி ஒரு கார்பனாக இல்லாமல் ஒரு மற்ற ஒரு இதாக இருக்கும். ஸோ 3 வீல்டு வெஹிக்கிள். ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த பசால் ஃபைபர் மட்டும் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி, மீதி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் நாங்களே டிசைன் பண்ணி, அதுக்கு ஷேப்பில் இந்த ஷேப்பில் ஒரு சாலிட் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் அந்த பசால் ஃபைபர் லே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருக்கோம். ஸோ எங்களோட ரொம்ப மேஜரான திங் என்ன அப்படின்னா மைலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்ற காம்படிஷன், ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது பியூராக ஃபோக்கஸ் மைலேஜில் தான் இருக்கும். எவ்வளோ வண்டி கம்மியான ஃபியூவல் கன்சப்ஷனில் எவ்வளோ அதிகமான தூரம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு மெயின் மோட்டோ. ஸோ பைலட் நாங்கள் லைக் இந்த வாட்டி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட மைலேஜ் அப்படிங்கிறதுனால லெஸ் வெயிட் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி சூஸ் பண்ணது தான். ஸோ ஒன்ஸ் வெஹிக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கோஸ்ட் ட்ராக், இங்கே இருக்க ட்ராக்ல போய் வெஹிக்கிளை நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் 100 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி பாத்தில் போகணும், எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சிமுலேட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி டிரைவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். It's a pleasure to see such a high technology, clean energy solution that's being used by Kumaraguru students. It's also impressive that as students still studying, they are able to create such wonderful engineering excellence. I congratulate the team and I wish them all the best in winning the race in Qatar. Thank you. குமரகுரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி வச்சு, இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வச்சு இந்த மாதிரி ஒரு கார் தயார் பண்ணியிருக்காங்க. இது ரியலி ரிமார்க்கபிள். அது ஸ்டூடெண்ட் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப அரிது. அதனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரேஸ்லையும் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அறிவுத்திறன் இதுவே ஆக்சுவலாக இப்போவே அட்வான்ஸ்டாக இருக்குது. தே ஆர் டூயிங் குவாய்ட் லாட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜிஸ்.
அதை விட இன்கார்பரேட்டிங் ஆல் ஆஃப் தட் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அதை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து இந்த அளவுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது ரியலி ரியலி கமெண்டபிள். ரேவதி ஃப்ரம் டீம் டுனியா ஆஃப் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். நாங்கள் வந்துட்டு ஷெல்லிகோ மேரத்தான் கத்தாரில் நடக்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் வந்துட்டு 41st எடிஷனாக நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் தான் ஒன்லி இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் கேட்டகரி. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய குளோபல் டீம்ஸ் எல்லாருமே வராங்க. 100+ டீம்ஸ் ஃப்ரம் 60+ கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. லைக் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, எகிப்த் எல்லாத்துலேருந்து வராங்க. ஸோ இந்த ஷெல்லிகோ மேரத்தான் இஸ் ஹேப்பனிங் ஆன் Jan 21st and 25th வரைக்கும். So we are going there.